இதில் வந்து ஒரு பப்ளிக் ரோடு. இந்த சாலையில் டவுன் பஸ்லாம் வரும். இங்கே டவுன் பஸ் ஸ்டாப் இருக்குது, கொஞ்சம் தள்ளி, அல்ல இங்கே கூட வச்சுக்கலாம். இந்த சாலையை கடந்து அந்த கட்டடம் சும்மா ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிளாக்கில் கார்கள்லாம் வெளியில் இது மாதிரி வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த ட்ரைனேஜு, அதுக்கு மேலே வந்து கிரில், இரும்பு கிரில் போட்டிருக்கு. இதே மாதிரியே அந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொன்று இருக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், இதனுடைய தலைவர் லீ இதை ஒரு நாட்டில், அயல் நாட்டில் பார்த்தாராம், எப்படி வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டாந்துருக்காங்கன்னு. இதை பாருங்கள், அவர் அயல் நாட்டில் இருந்துருக்கிறாரு, அங்கே போய் படித்தார். படிக்கும்போது படிப்பில் மட்டும் நாட்டம் செலுத்தலை, அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த ஊருடைய அமைப்பு, ஒவ்வொரு விதத்தையும் நுணுக்கி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அதுதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லா ஃப்ளாட்ஸ்லேயும் இதே மாதிரி உள்பக்கம் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும். நம்ம கிராமங்களில் சொல்லுவோமா இல்லையா, ஒத்தையடி பாதைன்னு, அது மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த 2 கட்டடமுமே நிறைய மாடிகள் கிடையாது, 1 2 3 4 மாடின்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு விளையாட்டு பகுதி, பிளேயிங் கிரவுண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அம்மா அங்கே நிற்கிறாங்க, 2 குழந்தைங்க. அங்கே போர்டில் என்ன போட்டிருக்குன்னா, எ ப்ளே கிரவுண்டு ப்ராஜெக்ட் பை செம்பவாங் டவுன் கவுன்சில், கலைக்கூடம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இங்கே எதிர வந்து கார் பார்க்குக்காகவே உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடம். இங்கே ஒரு பெரிய விளையாட்டு மைதானம்னே சொல்லலாம். ஒரு குடியிருப்பு பகுதியின் நடுவில் இவ்வளோ பெரிய தோட்டம், மைதானம் இருக்கிறது என்று நினைக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. பூஷன் கார்டன் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கேயும் உள்ள ஊஞ்சல், ஒரு சின்ன பொண்ணு அதில் உட்காந்துருக்குது, இன்னொரு சின்ன பொண்ணு மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. நான் நிற்கிற இடத்துல திசையை காட்டுறதுக்காக சவுத் வெஸ்ட், வெஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட். ஓகே, குட். கூட சுலபமாக ப்ராம் வச்சுக்கிட்டு போகிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ரேம்ப். இங்கே ஒரு பெண்மணி ஜாகிங். கீழே வந்துட்டோம். அங்கே போட்டிருக்கு, நாயை அழைச்சிட்டு வர்றவங்க அது இடத்த அசிங்கப்படுத்திச்சுனாக்கா தயவு செஞ்சு அதை சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. No activities after 10 PM. Good. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, another adult fitness corner
ப்ராஜெக்ட் பை சிம்பவம் இந்த டவுன் கவுன்சில். சிறுவர்கள் பாஸ்கெட் பால் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. சில எல்டர்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்கைகள் இருக்குது. இன்னொரு பெண்மணி ஜாகிங் போகிறாங்க. குழந்தைகளுக்கான எல்லா விளையாட்டு சாதனங்களும் இங்கே இருக்குது. இங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா? பூக்களை பறிக்காதீர்கள். நம்ம ஊர் செம்பருத்தி பூ. இந்த குழந்தைங்க இங்கே விளையாடுறாங்க. அந்த அம்மா படம் பிடிக்குது. இதை மாதிரி தோட்டத்தில் ஜாலியாக விளையாடுறது இந்த குழந்தைகளுக்கு மிக்க மகிழ்ச்சி. அட்டகாசமான வித்தியாசமான இருக்கை. இந்த குடியிருப்பு பகுதிக்கு உள்ளார இருக்கக்கூடிய தோட்டம், இதுக்கு பேர் ஃபியூஷன் கார்டன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம இந்த சிறிய மேல் பகுதி குன்றுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கேருந்து நம்ம இந்த தோட்டப்பகுதியை பார்ப்போம். கீழே பார்த்தது மாதிரியே இங்கேயும் ஒரு இருக்கை. இது வந்து கான்கிரீட்டால் ஆனது. மழை காலத்தில் அல்லது நீர் இருக்கும்போது இங்கே ஃபவுண்டன் இருக்குமோ என்னமோ, ஒரு கெஸ் ஒர்க்கு தான். இப்போது நம்ம வேறொரு பகுதியிலேருந்து இறங்கி போகிறோம். இங்கே நம்ம பார்க்குறது உயரமான கட்டடங்கள் கிடையாது, 3-4 மாடி கட்டடங்கள் தான். இங்கே ஒரு சிறிய தென்னந்தோப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு விளையாட்டு அரங்கம். நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த மரம் செடி கொடிகளுக்கு உரம் போடுறது, அதை பராமரிப்பதற்காக உள்ள ஒரு சிறிய இடம் நினைக்கிறேன்.